தியானத்திற்காக தேவன் என்னோடு கூட பேசும்படி தந்த The வசனம். given word from God for our concentration. அதை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். Very shortly we are going to meditate. அந்த பகுதியை நீங்கள் திறக்கும் பொழுது When you open the word, அந்த வார்த்தை அப்படியே உனக்குள் வர வேண்டும். you should inherit the promise from the Bible. Book of Isaiah chapter 62 62ஆம் அதிகாரம் verse is 10. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். கைகளை தட்டி சிறுபலி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. தேவன் இந்த வார்த்தையை ஏசாயாவிடத்தில் சொன்னார். Why the Lord said to prophet Isaiah to this ஏசாயா, word? Prophet என் Isaiah, ஜனங்களுக்கு நீ சொல்லக்கூடிய கருத்து இதுதான் என்றார். this is the word to share among my people. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What does the word of the Lord say? வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், Go through the gates, go through the பாதைகளை gates. செவைப்படுத்துங்கள், Prepare ye the way of the வழிகளை people. உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். Cast up the ஆனால் highway. இதற்கு இடையிலே Among this, ஒன்று உங்களுக்கு முன்பு கொட்டி கிடக்கிறது. something is there before you. நீங்கள் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு To stop, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த கற்களை எல்லாம் பொறுக்கி போடுங்கள். gather out the stones. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to the பலத்த Lord. கைகளை தட்டி. Hallelujah. இந்த கற்கள் பலவிதமான ரூபத்தில் வருகின்றன. In many ways these stones are coming in சிலருக்கு our life. பெருமையின் மூலமாய் அந்த கல் Some வருகின்றன. coming from proud. இருமாப்பு என்னும் கல் வருகின்றன. Some happy minded. அகந்தை என்னும் கல் வருகின்றன. Happy minded எல்லாம் stones. தெரியும் என்கிற ஒரு எண்ணமும் வருகின்றன. They thought that they know இந்த everything. கல்லுகள் உனக்கு முன்பாக இருக்கும் வரையிலும் Whenever it stands நீ அந்த before you, வாசலுக்குள் பிரவேசிக்க you முடியாது. cannot enter the gates. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் Keep it கொள்ளுங்கள். one thing in your mind. இவை எல்லாம் நீங்கள் பொறுக்கி போட்டுவிட்டால் If you gather out the உங்கள் stones, வாழ்க்கை உயர்த்தப்பட்டு கொடி ஏற்றப்படும். the Lord will lift up your banner in your life. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. பலத்த கைகளை தட்டி. பல விதமான மனிதர்களை நான் சந்திப்பதுண்டு. I am seeing various peoples in my life. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரே ஒரு காரியம், Only one thing the Lord speaks to உங்கள் you. பாதைகளை செவ்வைகளை படுத்தி உங்கள் வழிகளை உயர்த்துங்கள், கொடியேற்றுங்கள். Prepare your way and cast out the stones and lift up your banners. அதை நீங்கள் செய்து விடுங்கள். Do it for ஆனால் அதற்கு முன்பு before hence. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். Go through the gate. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. அநேகர்களுக்கு இந்த வாசல்களை தெரியாமலே இருக்கிறார்கள். Many do not find the gate of the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, கள்ளத்தனமான வாசலை தேடி ஓடுகிறார்கள். seeking, running after the gates of the பாவம் world. நிறைந்த வாசலை தேடி Seeking, ஓடுகிறார்கள். running after the gate of sin. தனக்கு சுகமாய் இருக்கும் வாசலை தேடி ஓடுகிறார்கள். Seeking the gate of a comforted ஆனால் life. இஸ்ரவேலை வழிநடத்தின ஏசாயா மூலமாய் ஆண்டவர் சொன்னார், Through Isaiah one go. ஏசாயா Isaiah, வாசல் வழியாய் வரச் சொல், go through the way. பின்வழியாய் அல்ல, Not to back doors. நேருக்கு நேர் வரச் சொல். On a straight way. நான் தான் அந்த வாசல் I am என்றார். that gate. That's கைகளை the தட்டி Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. ஹalleluya. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தனிப்பட்ட மனுஷனாய் நீ வாழ்க்கையில் வாழும் பொழுதும், When you live in an individual life or ஐயோ personal life, எனக்கு வீடு இல்லை, I don't have a ஆனால் house. வீட்டை கொடுத்து விடுவார். He'll give the job. ஆனாலும் கூட Even though- அதற்கு தேவை வீட்டுக்கு அழகு வாசல் தான். Gate is the beauty of the house. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, Bible says, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பாராம். the Lord set right houses for the lonely. அவர் ஏற்படுத்தும் வாசல் அத்தனை மகிமைக்குரியது. His preparations are glorious. சங்கீதம் 68:6 அதை Psalm சொல்லுகின்றன. 68 verses 6. துரோகிகள் வறண்ட பூமியில் இருப்பார்கள். Evil days remaining on the dry land. அந்த வாசலுக்குள் வரும் மனிதன் எப்பேற்பட்ட கட்டுகளினால் விடுவிக்கப்படுவான். He who go through the gate will be delivered. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவனை விடுதலையாக்குகிறார், துரோகிகளை வறண்ட பூமியில் He விடுகிறார். prepare the house for the lonely people and break their bondages, and the evil does will remain in the
dry land. வறண்ட பூமியில் விடுகிறார். In the dry land. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, நம்முடைய வாழ்க்கையிலே சில நாட்களை சற்று கவனித்து பாருங்கள். pay attention what our previous life. இந்த மாதந்தோறும் சம்பளம் வாங்கும் மனிதனுக்கு 1 to 10 வரை எப்பொழுதுமே ஒரு தன்னை அறியாதபடி உற்சாகம் இருக்கும். First 2 weeks without their knowledge they are always happy. அவன் கரத்தில் சம்பளம் இருக்கும் வரை. Because they are having the wages. அதன் பிறகு அவன் வறண்ட பூமியாய் Then மாறுகிறான். they become a dry land. ஆனால் ஈசாக்கின் தேவன் அப்படிப்பட்டவர் God அல்ல. of Isaac is not மகை like that. தாழ்ச்சியான வருஷத்தில் வறண்டு கிடக்கிற காலத்திலும் 100 மடங்கு தருகிறவர். Even an unseasoned season he yield 100-fold. 100 மடங்கு கொடுக்கிறது. 100-fold. என் அருமையான மகனை மகளே, இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Look at the word of the Lord. வேதம் அதுதான் That's சொல்லுகிறது. what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, இந்த பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். pay your attention to this word. தாவீது அரசன் சொல்லும்போது அழகாக சொன்னார். When King David says, எப்பா அவர்தான் உனக்கு வாசலை வச்சு கொடுப்பாராம். he will prepare a gate for you. ஏன்னா அவருக்கு மிகவும் பிடித்தமானது வாசல் தான். Because he delight upon கையை this gate. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. Bible says. சங்கீதம் 68:6 அதை அழகாக Psalm கூறுகின்றது. 68 verses. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord தாவீது அரசன் மூலமாய் through King David, அவர் வாசல்களில் துதியோடு வாருங்கள் என்றார். come to the gate of the Lord with high prices. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேற எந்த காரியத்தோடு வரக்கூடாது. Don't come with any other alternative. அவர் வாசலுக்குள்ள நுழையும் பொழுது, When you step into the gates, அந்த கேட்டுக்குள்ள நுழையும் when பொழுது, you step into the gates, அந்த படிக்கட்டுக்குள்ள நுழையும் பொழுது when you step into the staircase, அல்லேலூயான்னு கால வைக்கணும். say hallelujah. Then கரங்களை enter. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் அதுதான் சொல்லுகிறது. That's what the Bible says. சங்கீதங்களின் புத்தகம் 104 அதை பின்வரும் Psalm அருவிளக்குகின்றன. 100 verses 4 says. அதனால தான் ஆண்டவர் சாலமன் அரசன் மூலமாய் So சொன்னார், through Solomon ஏ says, சாலமன், King Solomon, சாலமன், நீ மிகப்பெரிய ஞானிதான், you are a wise man. நீ மிகப்பெரிய அறிவாளிதான், You are a wise man. அதில் மாற்று கருத்தில்லை. No doubt about ஆனால் it. ஒன்று, But one thing, இந்த அறிவெல்லாம் செயல்படுவதற்கு, to function this இந்த knowledge, ஞானமெல்லாம் செயல்படுவதற்கு to function this knowledge, ஒன்று செய்ய வேண்டும். do one thing. என்ன செய்ய வேண்டும்? What to do? என் வாசல் அருகே, Near my doorpost. என் நிலைக்கால் அருகே Near my doorpost. எனக்காக செவி கொடுத்து Lean unto me for காத்திருக்கும் மனிதன் he who wait for பாக்கியவான் me. என்றார். Blessed are they. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. நித்தமும் விழித்திருந்து Every day. என் நிலைக்கால் வாசல் அருகே Near my doorpost. எனக்காக காத்திருந்து Watch for me. அந்த வாசற்படியில் நான் இருப்பதை பார்த்து கொண்டிருந்து Waiteth for உள்ளே me. பிரவேசிக்கும் பொழுது We who step அவன் பாக்கியவானாய் இருப்பான் Blessed என்றார். are they. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் சாலமனை பார்த்து. To Solomon. நீதிமொழிகள் 8:34 Proverb 8:34. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. மிக தெளிவாய் கவனிங்கள். Very clearly ஆனால் இங்கே தாவீது தேவன் பேசும் பொழுது அழகாக சொன்னார், ஏசாயா என்னும் பக்தனிடத்தில். Through prophet Isaiah, the Lord beautifully declared this prophecy. என்ன சொன்னார்? What to say? வாசல் வழியாய் பிரவேசிங்கள் என்றார். Go through the gate. எந்த மனிதன் தேவனுடைய வாசலுக்குள் He பிரவேசிக்கிறானோ who go through the gate of the Lord. அந்த மனிதனுக்கு முதலாவது கிடைப்பது என்ன தெரியுமா? What benefits he achieves? ரட்சிப்பு. Salvation. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. ஹalleluya. Amen. ஹalleluya. Praise the Lord. அந்த மனிதனுக்கு முதலாவது கிடைப்பது ரட்சிப்பு. Salvation is the first benefit. ரட்சிப்பு. Salvation. வாசல் வழியாக பிரவேசிங்கள். Go through the gate. குறுக்காக அல்ல. Not a crooked way. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது When you go through the gate, நான் அவரை துதிக்க போகிறேன். I'm going to worship the Lord. அப்படி உள்ள நுழையும் போது பாடிக்கிட்டே உள்ள நுழையணும். Come and sing unto the Lord. அப்படி பாடிக்கிட்டே உள்ள நுழையும் பொழுது When you come and sing unto the Lord, வாசல்ல இருக்கிற ஆண்டவர் சொல்லுவாரு, the Lord will say, ஒண்ணும் செய்ய மாட்டார், வான்னு சொல்ல மாட்டாரு, He never உன்னை said, கட்டி அணைத்துக் He will கொள்ளுவார். embrace you. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு Glory be to God. என்ன விசுவாச கை தட்டு. Clap it way. ஹalleluya. Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. அதனால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது So 2000 years ago when the Son of God came on அவர் earth, யோவான் மூலமாக சொல்லும்போது சொன்னார். through John the Lord அங்கே said, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word the Lord யோவான் சுவிசேஷத்தில் அவர் சொன்னார். in gospel according to என்ன John, சொன்னார் what தெரியுமா? does he say? நானே வாசல் I என்றார். am the gate. என் வாசல் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தார். He who go through my gate, உட்பிரவேசித்தால் through my அவன் gate, ரட்சிக்கப்படுகிறான். they will be saved. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய வாசலின் வழியா யான் வருகிறானோ He who go through the way of அவனுக்கு Jesus. அழகான ஒரு பூ இருக்குமா, There is a beautiful அதை flower. விலை கொடுத்து வாங்கவே முடியாது. Cannot buy from அது money. வாடாத பூ, Never ever அது perish. வாடி போகாத பூ. Never ever perish. சாரோனின் ரோஜா அவர், Rose of Sharon. லீலி புஷ்பம் அவர், Lily flower. 16000 சிறந்தவர் அவர். 116,000. அவர் சொன்னார், He said, நான் கொடுக்கிற என்னுடைய பூ இருக்கிறதே அது ரட்சிப்பு. My flower is salvation. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அது வாடவே வாடாது. It
It will never ever fade. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி How many அந்த பூ வாடவே வாடாது. it will never ever சிலருடைய fade. முகத்தை பாருங்கள், Look at the faces of எப்ப somebody. பார்த்தாலும் சரி Always எப்போதும் பிரகாசமா இருப்பார்கள். I will shine forth. அவர் வாசலுக்குள் இருக்கும் மனிதனுக்கு He who get into the gate of Jesus. வேதம் சொல்லுகிறது, Bible says. யோவான் 10:9 சொன்னார், John 10 நானே வாசல், I am the gate. ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தார் He who go through my way. அவன் ரட்சிக்கப்படுவான். They will be saved. ரட்சிப்போடு முடிந்து விடாது, Not only உள்ளும் புறமும் தின்னுகிட்டே இருப்பானா, they will find passion in and out. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா, Find passion உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். day and night. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹalleluya. Praise God. எப்போதும் வாய் அசைச்சுக்கிட்டே இருக்கும். Always எல்லாவித ஆசீர்வாதத்தையும் in all the blessings of God. வேதம் அப்படித்தான் That's சொல்லுகிறது. what the Bible says. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் They will என்றார். find pasture in and out. அவன் கண்கள் மேய்ச்சலை பார்க்கும், Their eyes will see the அவன் pasture. கண்கள் ஆசீர்வாதங்களை They will பார்க்கும். see the blessings of God. நான் அவனுக்கு கொடுத்திருக்கும் நன்மைகளை அவன் கண்கள் They பார்க்கும். will find the goodnesses of the Lord. அதுதான் மேய்ச்சல் என்று சொன்னார். That is the pasture. அதற்கு ஒரே ஒரு காரியம்தான், One thing. இயேசு சொன்னார், Jesus said, நான் அந்த வாசல் என்று சொன்னார். I am the gate. இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், So the Lord says, தேவனே Lord, எப்பொழுதும் உம்முடைய வாசலுக்குள் நான் வர வேண்டும். Always I should enter அப்படி your gate. சொல்லுவாயானால் If you say, உன்னுடைய ரட்சிப்பு அநேகரை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Your salvation is the channel நீ of நடந்து blessing. வரும் பொழுது When you come, எல்லாரை பார்க்கணும் அழகாய் you இருப்பாய். are so precious more than ஐயோ all. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்னக்குள்ளாது வேதம் சொல்லுகிறது, நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். I am black even though I am beautiful. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. நான் வாசல் என்றார். He said, I am a gate. ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், He who go through my way will உள்ளும் find புறமும் salvation. மேய்ச்சலை கண்டடைவான் என்றார். Find passion in and out. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையும் பொழுது When lack in நாம் blessing, வாசலுக்கு வெளியே இருக்கிறோம் என்று அர்த்தம். we are outside of the gate. ஜெபத்தின் வாசலை விட்டு வெளியே இருக்கிறோம், Outside of the prayer gate. துதியின் வாசலை விட்டு வெளியே இருக்கிறோம், Outside of the worship. விண்ணப்பத்தின் வாசலை விட்டு வெளியே இருக்கிறோம். Outside of the prayer. நீங்கள் அந்த வாசலுக்குள் இருப்பீர்களானால் If you be inside கர்த்தர் of the இவை gate, எல்லாம் உனக்கு தந்தருளுவார். All things will be sufficient. இவை எல்லாவற்றையும் தந்தருளுவார். The benefits கரங்களை will தட்டி belong to தேவனுக்கு you. மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையும் போது ஒன்றை முடிவு செய்து கொள், When some sort of lack in your blessings, ஒன்றுத்துக்கும் குறைவில்லாதது நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். He is a God, He who fill everything according to His knowledge. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. தேவன் யோவானை பார்த்து சொன்னார், Lord said to John, யோவான் John, நான் சொல்வதை கவனி என்றார். lean into my யோவான் word. முழங்கால் படிட்டு கேட்டான், John, lean ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனாய் இருக்கும்படிக்கு to get the power to rule the life of வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவன் எவனோ He who go through the way of gate, அவன் மட்டும் என் கற்பனைப்படி செய்கிறவன் பாக்கியவானாய் இருப்பான் he who என்றார். doing my commandments, practice my commandments, they will be blessed. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஐயோ எனக்கு அது வேணும், Oh, I need this. ஐயோ எனக்கு இது வேணும், I need that. எல்லாம் சரிதான். Good. அதிலே நீ அதிகாரம் உள்ளவனாய் இருப்பதற்கு To be authority, தேவன் சொன்னார், Lord said, வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசியுங்கள். go through the gate of God. நகரத்துக்குள் பிரவேசிங்கள். Go through the city. அந்த காலத்திலே ஒரு பட்டணம் இருக்குமானால் In those days, அந்த பட்டணத்துக்கு முன்பு ஒரு பெரிய வாசல் இருக்கும். before city there was a அந்த gate. வாசலுக்கு உள்ள போனா உள்ள பெரிய நாடே இருக்கும். If you get to the gate, you can see great city. அதற்கு தான் கேட் ஆஃப் இந்தியா, கேட் ஆஃப் மும்பை என்று The சொல்லுவார்கள். gate of India, gate of Mumbai, we are saying என் many அருமையான words. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த வாசலுக்குள் நுழைந்து உள்ளே போனால் பெரிய நகரமே இருக்குமா? When you go through the way, you can find a great city. இஸ்ரவேலும் அப்படித்தான், Israel also like ஒவ்வொரு that. நாட்டின் பார்டர்களும் அப்படித்தான். Everybody goes on the list. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனாக நீங்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தரின் வாசல் வழியாய் உள்ளே வர வேண்டும். To claim the fruit of the life, you should go through Jesus. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அப்பொழுது உனக்கு அவர் அதிகாரத்தை Then கொடுப்பார். He will give rights. அதிகாரத்தை கொடுக்காமல் போகவே He will மாட்டார். give authority. ஆண்டவர் சொன்னார், Lord said, வாசல் வழியாக கிராமத்துக்குள் Go பிரவேசியுங்கள், through the gate. என் கற்பனையின்படி செய்யுங்கள், Do my precepts. அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் Then you என்றார். will be blessed. கரங்களை தட்டி தேவனுக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to the Lord. அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் Then you will be இருப்பீர்கள். blessed. நான் சொல்லவில்லை, I am தேவன் யோவானை பார்த்து சொன்னார். Lord said to John. எங்கே சொன்னார்? Where? யோவான் பத்துமன் தீவில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார். In Patmos Island. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:14 வாசித்து பாருங்கள். Revelation 22 verses என் 14. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of வேதாகமத்தில் 7 திருச்சபைகள் இருக்கின்றன. There are 7 churches in the Bible. ஒரு சபை, 2 சபை அல்ல, 1 or 2. 7 திருச்சபைகள் இருக்கின்றன. 7 churches. அந்த ஒரு சபையின் தலைமை போதகரை பார்த்து தேவன் சொன்னார். To the chief pastor of the church. அந்த சபையை ஸ்தாபித்தவனை பார்த்து சொன்னார். To the
founder of the church. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். I know your deeds. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. ஹalleluya. Praise God. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your deeds. உனக்கு கொஞ்சோண்டு பலன் இருந்தது. Even though you have little strength. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. Because you have little strength. ஆனால் அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் Even the little நீ strength. என் நாமத்தை மறுதலியாமல் You never deny my என் name. வசனத்தை கைக்கொண்டபடினால் Because you keep my இதோ commandments. திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன். I'm going to place a அதை open gate. ஒருவனாலும் பூட்ட No முடியாது. one can shut the gate. ஒருவனாலும் No one. ஒருத்தியாலும் No one. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. உங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருக்கு தெரியும். He knows about your all individual நீ life. காலை எழுந்து என்ன சொன்னாய் என்று தெரியும். He know what you speak. மற்றவர்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுகிறாய் என்று How you தெரியும். criticize others. மற்றவர்களை குறை சொல்லுவது அவருக்கு How தெரியும். you speak blame others. கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Gazes of the Lord is rolling ஒவ்வொரு over மனிதனை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். watching over everybody. என் அன்பு மகனை மகளே, Son and daughter in Christ. ஆண்டவர் சொன்னார். Lord said. என்ன சொன்னார்? What does he அவன் say? கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know his deeds. ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது. Even his little strength. அவன் கொஞ்சம் பலன் இருந்தும் Even his little என் strength. நாமத்தை அவன் மறுதலிக்கவே இல்லை. He never ever denied என் my நாமத்தை name. அவன் மறுதலிக்கவில்லை. Never ever denied my அவன் name. வாயிலிருந்து என் நாமத்துக்கு தூஷணம் வரவில்லை. He never speak ill என் about பேருக்கு me. கலங்கம் வரவில்லை. He never speak about அவன் ill about விசுவாசம் அவனுக்குள் வரவில்லை. No, unfaith. என் நாமத்தை மறுதலிக்காதபடினால் Never denied. இருந்தபடினாலே Because அவன் என் வசனத்தை கைக்கொண்டான். He kept my என் words. வசனத்தை கைக்கொண்டபடினாலே He practiced my அவனுக்கு words. திறந்த வாசலை I வைத்திருக்கிறேன். am going to place an அவன் open way. எப்பொழுதும் வரலாம், He can come எப்பொழுதும் anytime. போகலாம். He can go anytime. திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Place open அதை gate. ஒருவனாலும் பூட்ட முடியாது No one என்றார். can shut the கைகளை door. தட்டி அப்பாவுக்கு. Let us clap. உனக்கு அவர் வாசலாய் இருப்பாரானால் If he is your gate, உன்னுடைய ஆசீர்வாதத்தை எவனும் பூட்ட முடியாது. no one can touch your blessings. வெளிப்படுத்தல் 3:8 வாசித்து பாருங்கள். Verses 8. என்னை கவனிங்கள். Listen. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. ஏன் உன் வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார்? Why the Lord open your gate? ஏன் திறந்து Why the வைத்திருக்கிறார்? Lord open the gate? அவருடைய இடத்திலே ராக்காலமே இல்லையா? There is no darkness in his place. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. Praise the Lord. Amen. அவரிடத்தில் என்ன இல்லையா? What is அவரிடத்தில் ராக்காலமே கிடையாது. No darkness. அவரிடத்தில் ராக்காலமே வராது. No night அவருக்கு time. ராத்திரியே இல்லை. No night time in his கையை life. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Stotram. நமக்கு தான் ராத்திரி தூங்கி ஆகணும், We have night இல்லனா and தலை day. சுத்தும். இங்கே ராக்காலம் இல்லாதபடினால் Because there is no darkness at all, வாசல்கள் பகலிலே பூட்டப்படுவதும் இல்லையா? they will not close the doors. ஹalleluya. Praise the Lord. திறந்தே இருக்குமா? Open door for us. விசுவாசி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Glory be to God. ஹalleluya. ஸ்தோத்திரம். அங்க ராத்திரி காலமே இல்லை. No night time. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இரவே இல்லை. Saved children, there is no nights for you. பகல் 12 மணி நேரத்தை போல 7 பகல் சூரியனை போல எப்போது வெளிச்சமாய் இருக்குமா? Your light will be shine forth like a 7-day brightness. அங்க ராக்காலமே கிடையாதுங்க. No darkness, sir. ராத்திரியே கிடையாது. No night time, sir. வேதம் சொல்லுகிறது. Bible says. வெளிப்படுத்தல் 21:25 வாசிக்க கேட்போமா? நான் முடிக்க போகிறேன். 21 verses 25. அங்கே ஆ, ராக்காலம் இல்லாதபடியால் அங்கே ராக்காலமே இல்லாதபடினால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise God. அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் Because there is no darkness. வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லையா? கை தட்டி. And the gates of it shall not be shut at all by day. ஒருவேளை ராத்திரி வந்தா கூட of course Maybe night comes. வந்தாலும் சரி, Maybe. பகல் வந்தாலும் சரி, Daytime. இந்த பூமியிலே நீ ராத்திரி வந்தாலும் பகல் வந்தாலும் ஒண்ணே ஒண்ணு, கிறிஸ்துவின் வாசல் பூட்டப்படாது, திறந்தே இருக்கும். On this earth, maybe night or darkness come, the gate of the Lord never ever shut. திறந்தே இருக்கும். Always open. வேதம் சொல்லுகிறது. Bible says. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? Isaiah chapter 60 verses 11. உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் அவனுடைய வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. உண்மையான வாசல் ராத்திரியும் பகலும் பூட்டவே பூட்டாதான். True gate shall not be shut day or night. எப்பொழுதும் பூட்டப்படாது. Shall not be. நாம மேல ஒரு பூட்டு, கீழே ஒரு தாப்பால், அதுக்கு கீழே ஒரு தாப்பால் போட்டு வைப்போம். We have many safety locks and padlocks. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தாப்பாலே கிடையாதுயா. Saved person, there is no lock for you. என் அருமையான மகனே மகளே, Beloved. எக்ஸ்ட்ரா பூட்டு கிடையாது. There is no extra கோபுல் locks. பூட்டு கிடையாது. No locks. கோத்ரேஜ் பூட்டு கிடையாது. No Godrej. வசனம் சொல்லுகிறது. Bible says. வாசிக்கலாம்.
உன் வாசல்கள் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லு. ஸ்தோத்திரம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் ஆசீர்வாத கதவு ஆசீர்வாத கதவு இயேசு என்னும் கதவு இயேசு என்னும் கதவு திறந்தே இருக்கும். திறந்தே இருக்கும். ராத்திரி ஆனாலும் மத்தியானமானாலும் சாயங்காலமானாலும் பகலானாலும் இரவானாலும் பூட்டப்படவே படாது. கை தட்டி அப்பாவுக்கு. எப்பொழுதெல்லாம் பூட்டப்படுகிறதோ whenever your doors shut down, அப்பொழுதெல்லாம் உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிடுச்சு. then your blessings will depart from you. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் பிரவேசியுங்கள் Go என்றார். through the gate, go through the gate. பாதைகளை செவைப்படுத்துங்கள், Prepare the path, வழிகளை உயர்த்துங்கள். lift up the way. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே Before hence, கொடி ஏற்றுங்கள். lift up the இவைகளுக்கு banner நடுவாக among them. சின்ன சின்ன கல்லு இதெல்லாம் பொறுக்கி வெளில போட்டுரு. gather it up and cast out the stones. தூக்கி எறிஞ்சிடு. Throw away. உனக்கு எது தடையா இருக்குது What is here? அதை எரிஞ்சி பாரு. How to உன் throw away? வாசல் திறந்தே இருக்கும். Your gate always be உன்னுடைய open. ஆசீர்வாதம் திறந்தே இருக்கும். blessings will be open. ராத்திரி பகல் மத்தியானம் எந்த வேளையும் ஆண்டவர் திறந்தே இருப்பார். Any season, வா என்னிடத்திலே come unto எடுத்துட்டு me. போ ஆசீர்வாதத்தை. Take me blessing. வா என்னிடத்திலே Come unto me. கொண்டு போ ஆசீர்வாதத்தை. Take your blessing. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு சத்தமாய் மூன்று அலைய சொல்லுங்க. say hallelujah to the Lord. இதுதான் ஆசீர்வாதம். That is blessings. இடத்துல வருவாங்க, அப்பா எனக்கு இன்னும் பணம் வரல. Father, still அப்ப the இன்னும் money ஒரு is not தப்பு yet. நடக்குது. Some error. அப்பா எனக்கு அது வரவே இல்லை. It's not அப்ப yet இன்னும் ஒரு come. தப்பு நடக்குது. Some error. ஆண்டவரே இந்த தப்பான கல்லை நான் பொறுக்கி போடுகிறேன், Cast out this evil stone. அதை தூக்கி எறிந்து விடுகிறேன். Throw away. வாசலை திறந்துட்டா போதுங்க, You open the door. கொடி தானா ஏறிடும். Banner will be on ஜெய கொடி high. பறக்கும். It will fly on உன் the, வீட்டை பாக்குறவன் சொல்லுவான், and the people go என்னையா இப்படி ஆசீர்வாதமா இருக்கிற. Such a blessed நீ one. சொல்லணும் என் வாசல் திறந்து இருக்கிறது, because my gate always என் open. அப்பன் அங்கே எனக்கு திறந்து வைத்திருக்கிறார். My God open my gate. வானத்தின் பனகளை திறப்பார், Open the windows of இடம் heaven. கொள்ளாமல் ஆசீர்வதிப்பாராம். Will bless abundantly. இடம் கொள்ளாமல். You cannot have என் claim it. மகனே மகளே, Children, சில சமயங்களிலே in some time, கொஞ்ச நாள் நன்றாயிருப்போம், some days we may good. பின்பு நமக்கு துன்பங்கள் சஞ்சலங்கள் வரும் பொழுது Then some sort of setbacks மனம் comes. கசந்து அழுவோம். You bitterly cry. ஐயோ ஆண்டவரே, Oh my நான் Lord. என்ன செய்தேன்? What coming? ஏன் என் ஆசீர்வாதம் எங்கே? Where is my blessing? ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், There is one thing. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Children of God. நீங்கள் ஆண்டவருடைய வாசலுக்குள் You இருப்பீர்களானால் be in the gate of இந்த the Lord. ஏபி சபையின் வாசல் என்றும் திறந்திருக்கும். This church will be open for you. அதற்கு தலைவர் இயேசு, Leader is Jesus. அதற்கு தலைவர் இயேசு, Founder is Jesus. அதை கூட்டி பெருக்கிறவன் சாதுபால் சாலமன். I am the person to work. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதனால நான் திறந்தே வைத்திருப்பேன், So always open. பூட்டவே மாட்டேன். No close. ராத்திரியும் பூட்ட மாட்டேன், No night time. பகலிலும் பூட்ட மாட்டேன், No daytime. மத்தியானமும் பூட்ட No மாட்டேன். evening time. அது திறந்தே இருக்கும். It's always open. எப்படி இருக்குமாம்? எப்பொழுதும் திறந்தே இருக்குமாம். Always open for you. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபை Look பாருங்கள். at Jacob, our forefather. தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். He attained the blessings of the Almighty ஈசாக்கு God. சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். Isaac also highly blessed. என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தான்? What is the blessing? வானத்தின் பனி முழுவதும் உன்மேல் இருக்கட்டும். The dew of heaven will be on your உன் house. சகோதரருடைய பிள்ளைகள் உன்னை வணங்கட்டும். Your family will be உலகத்தில் bowed இருக்கிற down. மனிதன் உன்னை கும்பிடட்டும். People will bow down உன்னை before you. பார்த்து சோத்திரம் சொல்லட்டும். They will say praise. ராஜாக்கள் உனக்கு கீழ்ப்படியட்டும் Kings will obey. என்று சொல்லி சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தான். Claim all the blessings from his father. இதையெல்லாம் பொட்டி பொட்டியா அவன் கொடுக்கல. It is not by the boxes. It's not a material. அது கண்ணிலே பார்க்கிற ஆசீர்வாதம் அல்ல. என் அருமையான கர்த்தருடைய பொருள் அல்ல. It is not materials. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வெறும் வாயின் வார்த்தை. Promises. கர்த்தருடைய வார்த்தை The promise of ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. God is life and powerful. எபிரேயர் 4:12 சொன்னார். 4:12. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் வாயிலிருந்து வெறும் வார்த்தை தான். Only spoken words. அவன் சமைத்து கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். He eat the beautiful food and he confessed this promise. இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே When he obtained it, இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். he ran into யாருக்கு பயந்துகிட்டு? to whom? எங்கடா அண்ணன் வந்தா புடிங்க போறான்டா நினைச்சி About his brother. ஓட ஆரம்பித்தான். He started to run. ஓடனா ஓடிக்கிட்டே இருந்தான். Continually ran away from. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்தால் மட்டுமல்ல, Not only to get உன் blessings, ஆவிக்குரிய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். your spiritual race. அது தடைப்படக்கூடாது. Don't stop. ஜெப ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். Prayer life, go. துதிக்கிற ஓட்டம் ஓடிக்கிட்டே Praises, இருக்கணும். go. ஸ்தோத்திரிக்கிற ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். Worship, go. விண்ணப்பிக்கிற ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். Prayers, go. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Let's go. ஓடிக்கிட்டே இருந்தான். ஒரு இடத்தில் அஸ்தமித்தான்.
சூரியனும் அஸ்தமித்தது. He landed a place. அங்கிருந்த கல்லை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டான். Placed the stone from படுத்து the place. நித்திரை செய்தான். And lay down. தேவன் அங்கே திரும்ப வாக்கு கொடுக்கிறார். Again the Lord gave a நீ promise. போகும் இடமெல்லாம் Wherever you go, உன்னோடு இருந்து I'll be with you. உன்ன உணவு Providing உடுத்த food, உடை to திரும்ப dress. ஒப்ப விட்டு உன்னை கொண்டு போவன்னு சொல்லி Bring வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குகள் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். And he heard எல்லாம் கேட்டு முடிஞ்ச பிறகு யாக்கோபு நித்திரை தெளித்து விழித்து பார்த்தான். Finally he woke up from the sleep and ஐயோ இது கனவா? is it a dream? நித்திரை தெளிந்து விழித்து பார்த்தான். He woke up. அவன் பார்த்த உடனே Immediately. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்றார். What a terrible place it was. இது தேவனுடைய வீடே அல்லாமல் This is the house of வேற அல்ல, other things that வேற அல்ல, there is no other. அது வானத்தின் வாசல் என்றார். It's a gate of heaven. கரங்களை தட்டி அப்பாவுக்கு Glory be to God. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. அந்த வாசலை அவன் கண்டான். And he found the gate of heaven. ஓ சகோதரனே சகோதரி, Brothers and sisters இந்த in Christ. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, Children of the உங்களோட ஆண்டவர் The Lord பேசுகிறார். is speaking to you. பாவத்துக்கு போகும் வாசல் விசாலமாய் இருக்கிறது என்று இயேசு The சொன்னார். gate of sin is Broadway. பரலோகத்தின் வாசலை கண்டுபிடித்தவர் சிலர் என்று சொன்னார். Very few find the gate of heaven. அவன் சொன்னான், He said, இந்த ஸ்தலம் எவ்வளவு what பயங்கரமானது, a terrible place it is. இது தேவனுடைய வீடே அல்லாமல் It's the house of the வேற Lord. அல்ல, It's the house of the Lord. வானத்தின் வாசல் என்றான். Gate of heaven. ஆதியாகமம் 28 16 17 வாசித்து Genesis பாருங்கள். 28 verses 14 என் and அருமையான 16. மகனே மகளே, Son and daughter. அது வானத்தின் வாசல் என்றான். Gate of heaven. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அந்த வாசல் எப்போதும் உயர்ந்திருக்கும். Always it is lifted up. அதைத்தான் தாவீது அரசன் சொன்னான், So King David வாசல்களே said, "O gates, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் Lift என்றார். up your heads. அநாதி கதவுகளே Ancient doors, உயருங்கள், lift up. மகிமையின் ராஜா உள் பிரவேசிப்பார். King of glory will யார் அந்த enter. மகிமையின் Who is ராஜா? the King of glory? சேனைகளின் கர்த்தரானவர். The Lord of hosts கரங்களை is the தட்டி King of கரங்களை glory. தட்டி Hallelujah. வாசலே O gates, அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். the Lord lift up. உங்கள் தலைகளை The Lord உயர்த்துங்கள். lift up your head. சங்கீதம் 24 7 வாசித்து 24 பாருங்கள். verses 7. சங்கீதம் 24 9 வாசித்து 24 பாருங்கள். verses 9. வாசல்களே O doors, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். lift up your head. அநாதி கதவுகளே Ancient doors, உயருங்கள், lift up. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். King of glory will யார் enter. இந்த மகிமையின் ராஜா? Who is the King of சேனைகளின் கர்த்தரும் The Lord of hosts. யுத்தத்தில் வல்லவரும் பராக்கிரமசாலியுமா இருக்கிறார். Mighty in battle, Adonai. கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. Say hallelujah. என் இயேசு என் வாசல். My Jesus is my gate. சொல்லுங்க பார்க்கலாம். My Jesus my gate. என் இயேசுதான் என் வாசல். Hallelujah. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. My Jesus. என்னுடைய இயேசு My gate. என்னுடைய வாசல். My Jesus. என் இயேசுதான் My gate. என் வாசல். Hallelujah. Praise the Lord. அதைத்தான் தேவன் சொன்னார். That's what the Lord says. ஏசாயா, Isaiah, என் ஜனங்களுக்கு சொல், say unto me people, என் வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்க சொல். go through my gates. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். Go through my gate, go through என் my அன்பு gate. மகனே மகளே, Son and daughter. பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். அவர் மகிமையின் ராஜா He என்றார். is a king of glory. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னான். So prophet Isaiah என்ன said, சொன்னான் தெரியுமா? What does he say? ஏசாயா, Isaiah. நான் சொல்லுவதை சொல் என்றார். say unto the people, யாரெல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ whomsoever carry my scripture, அவங்கள மட்டும் வாசல் உள்ள விடு. allow them. ஏசாயா 26:2 வாசித்து பாருங்கள். 26 verses சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள் என்றார். Open the door, the people, those who practice the scripture. ஏசாயா 26:2 சொன்னான், Isaiah 26. யார் இந்த சத்தியத்தை பைபிள் எடுத்துக்கொண்டு கூச்சப்படாம தேவாலயத்துக்கு வருகிறானோ அவன் தான் உள்ளே வருவான். He who carry the scripture and practice the scripture, they will enter அவன் the தான் gate. நீதி உள்ள ஜாதி, They are the righteous racial, மகிமையின் ஜாதி, racial of glory, வல்லமையின் ஜாதி, racial of powerful. சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பது வாசலை திறந்து வைத்திருப்பார். Let us open the door. Let me the people, those who practice the அதைத்தான் சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னான். என்ன சொன்னான்? நீதியின் வாசலை திறவுங்கள், அதில் நான் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் என்றார். open the gate of righteousness, I will go through and I will exalt the Lord. Hallelujah. Praise the Lord. அவன் என்ன சொன்னான்? What does he say? நீதியின் வாசலை திறவுங்கள், Open the gate of righteousness, அதற்குள் நான் பிரவேசித்து I will go through, நான் கர்த்தரை துதிப்பேன் and I will என்றார். exalt the Lord. சங்கீதம் 118:19 வாசித்து பாருங்கள். 118 verses 19. சங்கீதம் 118:20 வாசித்து 118 பாருங்கள். verses 20. கர்த்தரின் வாசலை திறவுங்கள், Open the gate of the Lord. நீதிமான் அதற்குள் பிரவேசிப்பார். Righteous will run through the Hallelujah. Hallelujah. Stotram. அதுக்குள்ளே சுகமா ஓடி தங்குவானா? Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. They will be secure. வேதம் சொல்லுகிறது, Bible says. நான் சொல்லவில்லை. I'm not. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை Today சொல்லுகிறேன். one thing I say that. உன்னுடைய பார்டர் பக்கத்திலே, Even your உன் border, கேட் வாசலுக்குள்ளே Even your gate. சத்துரு வர மாட்டான். evil there will கர்த்தர் never உனக்கு come. வாசலாய் இருப்பார். God is your Are you gate. ready now? I come out. விசுவாசிக்கிறீர்களா? We believe. நான் நம்புறேன். I believe.
நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் I believe. என்று சொல்லுகிறவர்கள் You say that. என் அன்பு பிள்ளைகளே அப்படி எழுந்து நிற்பீர்களாக. Stand immediately. வேதம் சொல்லுகிறது. Bible says. ஏசாயா 60:18 யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Isaiah 60 verses நான் 18. முடிக்க போகிறேன். இனி கொடுமை நீ கொடுமை உன் தேசத்திலும் இங்க பாரு. உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. கேட்கப்படலாகாது. உன் மதில்களை மதில்களை ரட்சிப்பு என்றும் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இனி வாசல் எப்படி இருக்குமா? ரட்சிப்பு. Salvation. உன் வாசல் எப்படி இருக்குமா? What about your துதி. praise? ரட்சிப்பும் Salvation. துதியும். Praises. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? ஐயா Sir. நல்லா தான் இருக்குது ஐயா. Everything is good, sir. இன்னைக்கு சொல்றேன். Today I say that. நேத்து வரும் வாசல்ல இருக்கிற தாட்பால் ஆடிட்டு இருந்தா Maybe your previous gate is அதுக்கு not இன்னைக்கு புது worthy. ஸ்க்ரூ போட்டு தேவன் டைட் பண்ணுவார். The Lord will strengthen your gate. சங்கீதங்களின் புத்தகம் 147:13 யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். 147 verses அந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். அவர் உன் வாசல்களின் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி தாழ்பாட்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை முன்னில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் வாசலை என்னை உயர்த்தி என் தாழ்பாக்களை பலப்படுத்தி என்னை மேன்மைப்படுத்தும் என்று ரெண்டு கையை உயர்த்து. Let us all lift up your hands to strengthen your gates and gate bars. என் மக்களுடைய தாழ்பாக்களை பலப்படுத்தும். Strengthen their bars. இவருடைய தாழ்பாக்கள் கொண்டிகள் ஆடக்கூடாது. Strengthen their locks. அசைக்க முடியாதபடிக்கு Strengthen. ஐஸ்வரியத்தால் நிரப்பும். Fill with riches. சுகத்தால் நிரப்பும். Sound health. கிருபையால் நிரப்பும். Fill with mercy. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Should be blessed. உமது கிருபையின் வாசலை Gate of mercy. திறந்து வைக்கிறேன். Open. இவர்கள் பிரவேசித்து விட்டார்கள். They go through. இவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது When they see எல்லோரும் அந்த ரட்சிப்பை They will பார்க்கட்டும். see the salvation. எல்லோரும் அந்த சந்தோஷத்தை They will see the பார்க்கட்டும். joy. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name. ஜெபிக்கிறேன். We pray. நல்ல பிதாவே, Good Father. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.